அடுத்து குறள் எண் 6. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். சினம் என்னும் நெருப்பு துன்பக்கடலில் அழுந்தாமல் தன்னை கரையேற்றவல்ல இனமாகிய பாதுகாப்பு புனையையும் சுடும். சேர்ந்தாரை கொல்லி, சினம் என்பது சிறியதோர் தன்மை என்று. அச்சினம் எவரை சேர்கின்றதோ அவரை கொல்லும் நஞ்சு. நஞ்சு அதனை தீர்க்கும் மருந்தால் செயலற்று கட்டுக்குள் வந்து ஒழிந்து போவது உறுதி. ஒரு பாம்பு கடித்து விட்டது, தேள் கடித்து விட்டது என்றால் அதை சிகிச்சையின் மூலமாக மருத்துவரிடம் சென்று அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு 90-95 விழுக்காடு முடியும். ஆனால் சினமானது நஞ்சு உண்டவனைத்தான் சாகடிக்கும், அப்படியே சாகடிச்சா கூட. ஆனால் சினம் என்பது அவனை மட்டுமல்ல, அவனை சார்ந்தாரையும் கொன்றுவிடும் என்பது கருத்து. இப்போ ஒரு கோபத்தினாலே அக்கம் பக்கத்தோடு சண்டை நடக்கிறது. அதற்கு உறவினர்கள் வருகிறார்கள், உற்றார் வருகிறார்கள், சுற்றத்தார் வருகிறார்கள். பாதிக்கப்படுபவர் யார் சினம் உண்டானோ அவனுக்கு தான். அவனை சார்ந்த அத்தனை பேருக்கும் அந்த பழி வந்து சேரும் என்பதனாலே சேர்ந்தாரை கொல்லி என்கிறார். உதவியாகவும் பாதுகாப்பாகவும் காலமெல்லாம் எவரெவர் இருந்தாரோ அவரை எல்லாமும் துன்பத்தில் அழுத்தும் என்பதனாலே தான் இந்த சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6வது குறள், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமை புனையை சுடும். அந்த ஏமம் என்பது பாதுகாப்பு, புனை என்பது படகு, அந்த படகையும் சேர்த்து அழித்து விடும் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. அடுத்து 7வது குறள், சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைப்பிழையாதற்று. வெகுளியை தனக்குரிய குணமென்று கொண்டவன் கெடுதல். நிலத்தில் ஓங்கி அறைந்தா நம்ம கை எப்படி துன்பப்படும்? சும்மா எல்லாரும் அடிச்சு பாருங்க. கையில முடிந்ததற்கு பிறகு தரையில ஓங்கி அடித்தால் நம்முடைய கை எவ்வளவு துன்புறும் என்பதை போல சினத்தை பொருள் என்று கொண்டவன், அதை ஒரு குணமாக கொண்டவன். பொருள் என்று கொண்டவன் என்றால் அது சினத்தை ஒரு பண்பாக குணமாக கொண்டவன் கேடு அடைவான் என்பதுதான் கெடுதல். கெடுவது கேடு. கேடு நிலத்தறைந்தான் கைப்பிழையாதற்று. அவனுடைய கையை வேகமாக ஓங்கி அறைந்தான் என்றால் கை எப்படி துன்பப்படுமோ அதை போல என்று ஒரு செய்முறை பயிற்சியை செய்து பார்க்க சொல்லுகிறார் இந்த குறளிலே. இந்த சினம் வருவதற்கு 4 விதமான செயல்பாடுகள் உண்டு என்பதை திருவள்ளுவருக்கு முந்தையவராக வாழ்ந்த தொல்காப்பியர் சொல்கிறார். திருவள்ளுவர் எப்படி குற்றம் ஏற்படுவதற்கு 4 குறிப்புகளை கூறினாரோ, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த 4 தான் குற்றங்கள் செய்வதற்கு அடிப்படையான காரணங்கள் என்று கூறியதை போன்று ஒரு மனிதனுக்கு ஏன் குணநலன்களை தொல்காப்பியர் கூறுகிறார். அது 1204வது குறள். 1610 நூற்பாக்கள் இருக்கின்றன தொல்காப்பியத்துல. அதுல 1204வது நூற்பா உருப்பறை, குடிகோள், அலை, கொலை என்று வெறுப்ப வந்த வெகுளி 4 என்று இந்த 4 காரணங்களினாலே தான் ஒரு மனிதனுக்கு சினம் உண்டாகிறது, கோபம் உண்டாகிறது என்பதை தொல்காப்பியர் கூறுகிறார். இந்த 4க்கு என்ன பொருள்? உருப்பறை என்றால் அந்த கோப மிகுதியினால அவன் கை காலை வாங்கிடுவான், என்ன செய்யறோங்கிறது தெரியாது. அப்படி ஒரு மூர்க்கத்தனமான கோபம், அதான் உருப்பறை என்பது. உறுப்பை குறைத்தல், ஒரு கையையோ அல்லது காலையோ வெட்டி விடும், அல்லது 2ஐயும் கூட வெட்டுவான். அடுத்தது குடிகோள். குடியினருக்கு கேடு சூழ்தல் என்று தன் குடிமைக்கும் தன்னால் புறக்கப்படும் குடிமக்களுக்கும் தீங்கிழைத்தல். அவனால சும்மாவே இருக்க முடியாது, யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் குடிகோள். குடிகோள் என்று சொல்ல வேண்டும். கோல் என்று அந்த குச்சியை சொல்லக்கூடாது, கோள் என்ற உச்சரிப்பை சரியாக சொல்ல வேண்டும். குடிகோள் அது தீங்கிழைத்தல்.
அடுத்து அலையாவது கோல் முதலியன கொண்டு ஒருத்தல். குச்சி எடுத்து அடிப்பான். இப்ப குழந்தைகளை கூட அடிக்கிறாங்க. பழங்காலத்துல ஆசிரியர்கள்லாம் வந்து குழந்தைகளை வந்து கோல் எடுத்து அடித்தார்கள். நான் நிறைய அடிச்சிருக்கிறேன். அதாவது படிக்கலாம் அடிக்க மாட்டேன். குறும்புத்தனம் செய்தால் அது அவனை மட்டுமன்று மற்றவர்களையும் பாதிக்கும் என்பதால் கையில எப்பொழுதும் அந்த கோல் இருக்கும். அது சினம் தவறுதான் என்றாலும் கூட நல்வழிப்படுத்துவதற்காக செய்வதை தவிர உடம்பை புண்ணாக்குவதற்காக அடிப்பதில்லை. அது இயல்பாக கோபத்தினால் அடிப்பதில்லை. அந்த வருகிற அந்த சிறிய உணர்வும் கூட அவனை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவன் செய்கிற தீய செயல்களினாலே அது மற்ற மாணவர்களுக்கும் பரவாமல் இருப்பதற்காகவும் செய்கிற அன்பினால் செய்கிற ஒரு சிறிய தண்டனை. இங்கே சொல்லப்படுகிற கோபத்துக்கு வருகிற கோல் அப்படி அன்று எடுத்து விளாசிடுவான். அப்படி கோபம், மூர்க்கத்தனமான ஒரு கோபம். இது அன்பினாலே செய்வது வேறு, அது புண்படாது. நான்காவது கொலை, ஒரேடியா முடிச்சிடுறது. அப்படி ஒரு இது நிறைய இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நிறைய நீங்க இன்றைக்கு நாளிதழ்களை பார்த்தீர்களே ஆனால் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு கோபம், மூர்க்கத்தனமான கோபம் அப்படி வருகிறது. இது நாட்டளவிலேயும் வருகிறது. இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் போர்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஏறத்தாழ 50,000 அவர்கள் சொன்ன கணக்குப்படி 50,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம அந்த அலெக்சாண்டரை பத்தி உங்களுக்கு 2 நாள்களுக்கு முன்னால் குறிப்பிட்டோம் அல்லவா? கடைசி நேரத்துல அவனுக்கு அந்த புத்தி வந்து என்ன பயன், சாகிற போது நாம் செய்ததெல்லாம் தவறு என்று ஏராளமான கொலைகளை செய்து விட்டான். ஏராளமான பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து வந்து விட்டான். அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் இவ்வளவு என்று சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் செய்து அவன் சாகிற போது இதை உணர்ந்ததுனால இவ்வளவும் செய்த பிழை எல்லாம் சரியாகி விடுமா என்றால் சரியாகாது. அதே போலதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் அறியாமைதான் காரணம். கொலை செய்து விடு. இந்த 4ம் தான் காரணம் என்பதை தொல்காப்பியர் திருவள்ளுவருக்கு முன்னாலேயே சொல்லி சென்றிருக்கிறார். உருப்பறை, குடிகோள், அலை, கொலை என்று வெறுப்ப வந்த வெகுளி 4 என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையில நிலத்தரைந்தான் கைவிழையாதற்று. இந்த கோபத்தினாலே நாம் நம்மை உணர்தல், அவனுக்கு எப்படி வலிக்கும் என்பதை நம்முடைய கையை தரையில் ஓங்கி அடித்து அதை உணர்த்துகிறார் இந்த குரல் மூலமாக. நீங்கள் உங்களுடைய கையை எடுத்து ஓங்கி தரையில் அடித்து பாருங்கள், எப்படி வலிக்கிறதோ அப்படி அவனுக்கு வலிக்கும் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். இந்த 4ம் ஒருங்கே இடனாகிவிட்ட நிலையில் வெகுண்டெழுந்த தாம் செய்த செயல்களை எண்ணிய கண்ணகி, சிலப்பதிகாரத்திலே வருகிற கண்ணகி, இந்த 4ம் சேர்ந்துருச்சு அந்த அம்மாவு. எப்படி இந்த மதுரையை எரித்தாள். அது காப்பிய நிலையிலே ஒரு நியாயமாக கற்பிக்கப்பட்டாலும் கண்ணகியே உணர்கிறாள், நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்று. அவனுடைய கணவனுக்காக போராடியது, வெற்றி பெற்றது, எல்லாம் சரி. அதற்கு பிறகு ஏன் அந்த மதுரையை அவள் எரிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. இளங்கோவடிகள் கண்ணகியின் வாயிலாக சொல்லுகிறாள். தீவினை ஆட்டியேன் என்று அவள் சொல்லுகிறாள். நன்றாக மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அலெக்சாண்டர் எப்படி கடைசி காலத்திலே தன்னுடைய பிழையை உணர்ந்தானோ அதே போல கண்ணகியும் உணர்கிறாள். மதுரையை நாம் ஏன் எரிக்காமல் இருந்திருக்க வேண்டும், எரித்தது பிழை என்பதை தீவினை ஆட்டியேன் என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறாள் என்பதை நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த திருவள்ளுவர் இந்த குரல் மூலமாக நிலத்தரைந்தான் கைப்பழையாதற்று என்று ஓங்கி, இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு அவரவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற தரையை ஓங்கி அடித்து பார்த்து கொள்ளுங்கள். அப்பதான் இந்த குரல் மனசுல நிற்கும். நிலத்தரைந்தான் கைப்பழையாதற்று. அப்போ எவ்வளவு நமக்கு துன்பம் இருக்கிறதோ அதுபோல் நாம் மற்றவர்கள் மீது படுகிற துன்பத்தினாலே, இந்த கோபம் வந்ததுனாலே நமக்கு பிரஷர் வரும், முகமெல்லாம் கெட்டுவிடும், மாறிவிடும். அதே போல அந்த துன்பப்படுகிறவர்களுக்கும் எவ்வளவு
வருத்தம் உண்டாகும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதனாலே இந்த குறளை இவ்வாறு சொல்லுகிறார். சினத்தை பொருள் என்று கொண்டவன், பொருள் என்று என்றால் குணம், குணம் என்று பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று. அடுத்து 8வது குறள். எனர் அரி தோய்வண்ண, எனர் எரி தோய்வண்ண இன்னா செய்யும் புணரின் வெகுளாமை நன்று. இதற்கு 90வது குறள், வெறுந்தோம்பல்ல 10வது குறள். 314வது குறள் நம்ம பின்னால் அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு படிக்க போறோம். 314வது குறள். அப்புறம் 530வது குறள், 830வது குறள். 8 3 சுழியம் 530, 830. அது நிறைய பேர் வழக்காட்டுல 800 என்று சொல்லுகிறார்கள். அது பிழை, அப்படி சொல்லக்கூடாது. நிறைய ஆசிரியர்கள் அப்படிதான் சொல்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் வாத்தியார் அப்படிதான் சொல்றாரு. சமூக அறிவியல் வரலாறு சொல்லி கொடுக்குற ஆசிரியரும் அந்த வரலாறுகளை சொல்லுகிற போது 1830, 1800 என்ன எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. இந்த வழக்கில் பிழையாக நாம் சொல்வதை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். 830 நீ எழுத்தார் எழுதுன்னு 1ஆம் வகுப்புல ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறாருல்ல, அதனால 800 எழுதுறீங்க, 800 எழுதுறீங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் ஏன் 800 என்று சொல்லுகிறீர்கள்? 100 என்று சொல்வதில்லை, 100 என்றுதான் சொல்லுகிறோம். 200, 300, 400, 500, 600, 700, 800, 700, 600 என்று சொல்வதில்லை, 600 என்று சொல்லுகிறோம், 700 என்று சொல்லுகிறோம். அதே போல 800 என்றுதான் சொல்ல வேண்டும். 801, 850, 899 இப்படிதான் சொல்லணும். 800 என்று சொல்லக்கூடாது. அது எனக்கு கேட்கிற போதெல்லாம் வங்கிகள்ல போனா அங்கேயும் 850ங்கிறான், எங்க போனாலும் அப்படித்தான் சொல்றான். அதனால அந்த 800 என்பதை இங்கே கவனத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் 800 என்று சொல்லாதீர்கள். இனிமேல் 800 என்று சொல்லி பழகுங்கள். இங்கே 830வது குறள், 8 3 சுழியம். எனரெறி தோய்வண்ண இன்னா செய்யினும் அவர், எனரெறி தோய்வண்ண இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. இப்ப ஒருத்தன் நமக்கு மிகப்பெரிய கெடுதல் செஞ்சான். அதாவது எனரெறி தோய்வண்ணா மிகப்பெரிய தீப்பந்தம் இருக்கு. அந்த தீப்பந்தத்துல நிறைய எண்ணெய் ஊத்தி அப்படியே எரியுது. அதை சுட்டா எப்படி துன்பம் வருமோ அப்படிப்பட்ட கொடுமையான துன்பத்தை நமக்கு செஞ்சுட்டான். அவன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து ஒரு நாள் நம்ம கிட்ட வர்றான்னு சொன்னா அவனை சேர்த்துக்காங்கிறார். புணரின் வெகுளாமை நன்று. திரும்ப அவன் மீது அவன் தவறை உணர்ந்து வந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டு அவனை சேர்த்துக்கொள். புணரின் வெகுளாமை நன்று. புணரின்னா அவனை சேர வருகிறான், நட்பு பாராட்ட வருகிறான், தன்னுடைய பிழையை உணர்ந்து விட்டான். அப்போ அவனை மன்னித்து அவன் மீது கோபப்படாமல் ஏற்றுக்கொள் என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். எனரெறி தோய்வண்ண இன்னார் செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று என்று அந்த குறள். இதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, இதே ஓடிடும். அதனால 9வது குறளுக்கு வருகிறேன். உள்ளிய எல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். உள்ளிய எல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். இந்த பெய்யும் மழைக்கு சொன்ன பாத்தீங்களா, உடனே பெய்யும், ஆனா பெய்யாது, ஆனா பெய்யும். இவன் நினைக்கிற மாதிரி எல்லாம் இயற்கையை அப்படிலாம் வளைத்து போட முடியாது. அந்த பொண்ணு சொன்னா மழை பெய்யும் தான். இவன் ஆளுக்கு கேட்பான், அந்த கடவுளை காட்டுங்கிறான் பாருங்க. எப்படா காட்டுறது உனக்கு? அவன் 50 ஆண்டு 100 ஆண்டு வாழ்க்கை பூரா பக்தியில் அப்படியே தோய்ந்து இருக்கிறான். உனக்கு உடனே காட்டிட முடியுமா? அது உணர்வினாலே பெற வேண்டும். அப்படி அதான் முக்கியம். அது நீ வழிபட்டு உனக்கு உணர்வினாலே வர வேண்டும். உனக்கெல்லாம் காட்ட முடியாது. நீ பார்க்கவே வேணாம், போயிடு. நீ எதுக்கு உள்ள நுழையிற? இதுக்குள்ள நுழையாத. உனக்கு பிடிக்கல, விட்டுரு. அது மாதிரிதான் இது. பெய்யும் மழைன்னா ஒரு அம்மாவை கூப்பிட்டு நீ பெய்ய அப்படின்னா அந்த அம்மா கெட்ட, நீ சொன்னதுக்காக பொழியாது. அதுதான் திருவள்ளுவர். இப்ப திருவள்ளுவர் முட்டாள்னு அர்த்தமா? நீ பெரிய அறிவாளியா?
அதே போலதான் இங்கே உள்ளிய எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியணி. வெகுளியற்றவன் யாவர்க்கும் நண்பனாவதால் எண்ணிய எல்லாம் ஒருங்கு எய்த பெறுவான். எண்ணிய எல்லாம் ஒருங்கு எய்த பெறுவான். அப்படிதான் அவன் நினைச்சது நடக்கும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். யாரு? வெகுளி வராதவன், அமைதியாக இருப்பவன். சொன்னால் நடக்கும், நடந்தே தீரும். உனக்காக நடக்காது. அது நடக்கக்கூடிய காலத்தில், நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். அதைத்தான் இந்த குறளிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார். அவர் தெய்வ புலவர். உள்ளிய எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியணி. இங்கே உள்ளான் என்பதற்கு நினையான் என்று பொருள். உள்ளிய எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் வெகுளி நினையான் எனின் அவன் உள்ளிய எல்லாம் உடனெய்தும். அவன் உள்ளிய எல்லாம் நினைத்ததெல்லாம் நடக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பதை இந்த குறளிலே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். மீண்டும் குறளை பாருங்கள். உள்ளிய எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியணி. அடுத்து 10வது குறள். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. இறந்தார் என்பது வெகுளியில் அளவு கடந்தவர் என்று பொருள். இதை 42வது குறளில் நம்ம பார்த்திருக்கிறோம். இறந்தார் இறந்தார் அணையர் மிக்க சினத்தை உடையவர் உயிருடன் இருப்பினும் செத்தாரை ஒப்பர். எப்ப பார்த்தாலும் அவன் நாய் மாதிரி விடறாண்டாங்கிறான் பாருங்க, அதான் செத்தார். அவனுக்கு நல்ல புத்தியே இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் வள்ளு வள்ளுன்னு விடுவான் அப்படின்னு வழக்காட்டுல சொல்றோம் பாத்தீங்களா, அவனை தான் செத்து போனவங்கிறார். மிக்க சிரத்தை உடையவர் உயிருடன் இருப்பார். ஆனால் அப்படி உயிருடன் இருந்தாலும் அவர் செத்தாரை ஒப்பர். அணையர்னா ஒப்பர் என்று பொருள். இறந்தார் இறந்தார் அணையர். முதல்ல இருக்கிற இறந்தார் என்பதற்கு மிக்க சினத்தை உடையவர் என்பது பொருள்.